நான் உங்கள் கருப்பையா. இப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டுருக்கு. தோனி அடுத்த சீசன் ஆடணுமா இல்லை ஆடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா ஆடக்கூடாது. ஏன் அப்படின்னா, தோனி ஒரு சிங்கம் மாதிரி ஒரு கெத்தோடு இருக்காப்புல, கெத்தோடு போயிடணும். இந்த சீசன் ஆட வந்ததே அவருக்கு பெரிய பேக் ஃபயர் தான். எதை வச்சு சொல்கிறேன்னா, தோனி ஃபேன்ஸை சொல்லுவாங்க இன்னொரு வருஷம் ஆடலாம் அப்படின்னு. உங்களால் தான் பல நேரங்களில் தோனியை காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போயிருக்கு. தோனி வந்தப்போ சிறந்த கேப்டன். 2007 வேர்ல்டு கப்பில் மேட்ச் டை ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா டெத் ஸ்டம்பை வச்சு பேட்ஸ்மேன் இல்லாமல் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கணும். அதில் உத்தப்பாவுக்கெல்லாம் பவுலிங் கொடுத்தப்ப நான் நினச்சேன், ஒருத்தன் ஒரு புக்கை படிக்கிறான்னா அந்த புக்கை ஃபுல்லாக முடித்து அதை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் அந்த ஆத்தர் யார், இதுக்கு முன்னாடி என்னென்ன புக் எழுதியிருக்கான்னு யோசிக்க தோணும். அந்த மாதிரி தோனி கிரிக்கெட்டை அவ்வளோ நல்லா படித்து விரும்பி தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர். ஸோ 2011 வேர்ல்டு கப்லேயும் யுவராஜ் இறக்காமல் அவர் இறங்கினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முரளிதரன் ஓவரில் அவர் சப்போஸ் விக்கெட் விட்டுருந்தா கான்ஃபிடென்ட் போயிருக்கும். இப்போ உள்ள கான்ஃபிடென்ட் நல்ல இன்ஃபார்ம் ஆல்ரவுண்டர் பின்னாடி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூலாக ஆட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இந்த மாதிரி தோனி எடுத்த பல முடிவுகள் அவரை சிறந்த கேப்டன் நிரூபிச்சிருக்கு. அதை விட என்னென்னா, ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிக்கணும்னா தோனி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 80% பவுலர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான், 20% தான் பேட்ஸ்மேன் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான். 3 6 அடிக்கணும் இல்லை 5 4 அடிக்கணும். பட் தோனி வந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, தோனி உள்ளே நிற்கிறான்னா 20% தான் பவுலர் கான்ஃபிடெண்ட்டாக போடுவான். ஏன்னா தோனி 100% அடிச்சிடுவான். தோனி ஒரு ஃபினிஷர், ஹிட்டர், சரியான ஹிட்டர். இப்போ இந்த ஐபிஎல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் அதே சான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் தோனியால் அதை யூஸ் பண்ண முடியல. இதே நீங்கள் சொல்லுங்கள், இதே தோனி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடினா அந்த இதை ஃபினிஷ் பண்ணியிருப்பாப்லையா இல்லையா? 100% வின் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே. அந்த 3 மேட்சும் 100% சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கடைசி ஓவரில் 20 ரன் அடிக்கணும்னா ப்ரெஷர் தோனிக்கு இல்லை, பவுலருக்கு தான். அந்தளவுக்கு காட்டியிருப்பாப்புல. கீப்பிங்கும் இந்த வருஷம் நல்லா பண்ணாப்புல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸ்டெம்பிங்கை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானுக்கு இடையில் ஒரு கேட்ச் விட்டாப்புல லெக் சைடு பைஸில். இது வரைக்கும் தோனி அப்படி பண்ணதில்லை, இப்போ அதிகமாக நடக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு என்னென்னா, ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு இவர் வரணும், ஏன்னா கூட்டம் சேரணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் என்னோடய தனிப்பட்ட கருத்து, சிங்கமாகவே போயிடணும். இதுதான் என்னோடய இது. எனக்கு தோனி அவ்வளவு இது கிடையாது, பட் நான் தோனியை அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஒன்ஸ் அ லைன் ஆல்வேஸ் அ லைன் போயிட்டே இருக்கும்.